அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 21ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பார்கள். உண்மையில் இல்வாழ்க்கையில் ஒருவனுக்கு துணைவியாக, வாழ்க்கை இணைவியாக, வாழ்வினுடைய மிகப்பெரிய அங்கமாக அமையும் மனைவி சிறப்பானவளாக, குணவதியாக, மிகச்சிறந்த பண்புடையவளாக, மிகுந்த நேசமுடையவளாக, எல்லாவற்றிற்கும் மேலாக கணவனின் மனதை ஒத்தவளாக அமைந்துவிட்டால் அதனிலும் பேரும் வாழ்க்கை இதுவும் இல்லை. எல்லாம் கிடைத்த ஒருவனுக்கு மனைவி சரியாக அமையாவிட்டால் அவன் கிடைத்த எதுவும் அவனுக்கு பயனளிக்காமல் போய்விடும். அதே வேளையில் கஷ்டமும் நஷ்டமும் பெறுகிற ஒருவன், துன்பத்தை மட்டும் பெறுகிற ஒருவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மனைவியை பெற்றுக்கொண்டால் அதனிலும் பேரின்பம் அவனுக்கு வேறெதுவும் இல்லை. மனைவி தரும் நம்பிக்கையைப் போல, மனைவி தரும் ஒத்துழைப்பைப் போல, மனைவி தரும் உடன் அன்பைப் போல வேறொரு துணையை எந்த இடத்திலும் பார்த்திட முடியாது. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ஒட்டுமொத்த இருப்பும் ஒரு இல்லத்தில் மனைவியின் கையில் தான் இருக்கிறது. அவன் எவ்வளவு பெரிய பொறுப்புகளை, எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை, எவ்வளவு பெரிய அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் இல்லத்தில் மனைவியின் அன்பை பெற்றிருந்தால் மட்டுமே அவனால் மன நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். இதோ மனைவியே மன நிம்மதி என்னும் தலைப்பில் இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் முதல் உரையை தொடங்கி வைக்கிறார் அபுதாபி ஐமான் சங்கத்தின் மார்க்கத்துறை செயலாளர் காயல்பட்டணம் ஹுசைன் மக்கி மஹலரி அவர்கள். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனின் திருத்தூதரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் கூறி எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரலும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் என்னென்றும் நிலவுமாக. அருமையான பெருமக்களே, திருமறை நமக்கு ஒரு செய்தியை சொல்லித் தருகிறது. உங்களுக்கான மன நிம்மதியும் அமைதியும் எங்கே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது 2 இடத்தை குர்ஆன் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. ஒன்று, திக்ருகளின் மூலமாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறது. சுபஹானல்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் என்றும் யா ஹலீம், யா அலீம், யா கபீர் என்ற இறைவனின் திருநாமங்களை திக்ருகளாக ஓதுகிறோமே. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இது போன்ற திக்ருகளை கொண்டு உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், உங்களுடைய மன நிம்மதி இறைவனின்
திருநாமங்களை ஓதுவதை கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறது. இன்னொரு புறத்திலே அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், லி தஸ்குனு இலைஹா, உங்களுக்கு சக்கீனத் என்ற அமைதி, உங்களுக்கு மன நிம்மதி யாரை கொண்டு கிடைக்கிறது என்று சொன்னால் உங்கள் மனைவியை கொண்டு கிடைக்கிறது என்று அல்லாஹ் திருமறையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். எனவே குர்ஆன் 2 இடங்களை சொல்கிறது. ஒன்று, இறைவனை நீங்கள் நெருங்குங்கள், இறைவனுக்கான திருநாமங்களை கொண்டு திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ் மன அமைதியை தருகிறான். மற்றொன்று, லிதஸ்குனு இலைஹா, உங்கள் மனைவியிடத்திலே மன நிம்மதி இருக்கிறது, மன அமைதி கிடைக்கிறது என்று குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சொல்லும் இந்த வார்த்தைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து நமக்கு சொல்லும் பொழுது, ஒரு குடும்ப வாழ்க்கையில் மனைவியை கொண்டுதான் நிம்மதி கிடைக்கிறது, மனைவியை கொண்டுதான் அமைதி கிடைக்கிறது என்று அல்லாஹ்வின் ரசூலும் அல்லாஹும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே மன அமைதி இருக்கிறது என்பது இன்னொரு தளத்திலே நாம் பேசப்பட வேண்டிய செய்தி. ஆனால் நீ கட்டிய மனைவி, நீ கைப்பிடித்த மனைவியின் மூலமாக அந்த பெண்ணின் மூலம் உனக்கு மன நிம்மதி இருக்கிறது என்று குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அதை சொல்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹைருன் நிசா, சிறந்த பெண் யார் தெரியுமா? ஒரு கணவன் வெளியிலே செல்கிறான், வேலையின் பளுவால் சோர்ந்து அல்லது அவனுடைய தொழிலிலே நஷ்டப்பட்டு அல்லது தொழிலின் மூலமாக ஏற்பட்ட பயணங்களிலே அலுப்படைந்து அவன் வீடு திருகின்ற பொழுது, மன் தசுர்ரு இதா நலர்த்த, ஒரு சிரித்த முகத்தோடு உன்னை வரவேற்பால் மனைவி. நீ பட்ட கஷ்டங்களும் சோர்வும் அந்த மன உளைச்சலும் அவளின் சிரிப்பால், அவளின் வருகையால், அவள் உன்னை வரவேற்கும் விதத்தால் அவைகள் எல்லாம் உன்னை விட்டு ஓடிவிடும். அவள்தான் ஹைருன் நிசா, சிறந்த பெண் என்று சொன்னார்கள். அதே சமயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், உங்களுடைய மனைவிமாரிடத்திலே நீங்கள் அமைதியாக பேசுங்கள், உங்கள் மனைவிமாரிடத்திலே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், அவர்களை நீங்கள் மஅரூஃபாக நடத்துங்கள், நல்ல வார்த்தைகளை கொண்டு நல்ல நடத்தைகளை கொண்டு அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து நீங்கள் நல்லபடி அந்த மனைவியை நடத்துங்கள். பி அமானத்தில்லா, அது அல்லாஹ் தந்த அமானிதம், நாளை மறுமையிலே அது சரியாக திருப்பி கேட்பான் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மனைவி என்று வந்திருக்கக்கூடிய ஒன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மஸ்தஃபாதுல் மோமின் பாத தக்குவல்லாஹி அல் மராஅத்து ஸாலிஹா, உங்களுக்கு இறைவனுடைய வணக்கத்திற்கு பிறகு, இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளுக்கு பிறகு உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கும் பெரும் பாக்கியம் என்ன தெரியுமா? அல் மராஅத்து ஸாலிஹா, நல்ல மனைவி அமைவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் நம்முடைய மனைவி நல்லவளாக, நமக்கு உகந்தவர்களாக, நம்முடைய கட்டளைகளை ஏற்று நடப்பவளாக, அவளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்துவிட்டாலே நல்ல சாலிகத்தான மனைவி அல்லாஹ் நமக்கு தந்து விடுகிறான். எனவே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பேச்சுக்கள் ஏற்படலாம், அவைகள் அனைத்தையும் களைந்து அவர்களோடு ஒற்றுமையாக வாழ்கின்ற பொழுது, அவர்களிடத்திலே எல்லாவற்றையும் பொருந்து வாழ்கின்ற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஒன்றை கொண்டு ஒன்றை பொருந்திக் கொள்ளுங்கள், எந்த குணம் அவரிடத்திலே உங்களுக்கு பிடித்ததோ அதை கொண்டு ஏற்று வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துவார்களே. அப்படிப்பட்ட மனைவிமார்களோடு நாம் வாழ்கின்ற பொழுது அல் மராஅத்து ஸாலிஹா, அது நல்ல மனைவியாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தருகிறான். அப்படி நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் சில பிரச்சனைகளை தூரமாக்கி, அவைகளை சுமையாக்கி விடாமல் அதை சுகமாக்கி வாழும் தௌஃபீக்கை எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் யாவருக்கும் தந்து அந்த மன அமைதி அந்த பெண்ணிடமிருந்து, அந்த மனைவியிடமிருந்து நாம் பெறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். வ ஆகிர் தாவாகும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாட்டில் சட்ட உதவி தேவைப்படுகிறதா? சொத்து பிரச்சனை, குடும்ப விவகாரம், கடன் வசூல் அல்லது பிசினஸுக்கான சட்ட ஆலோசனையா? நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கான நம்பகமான சட்ட துணை லீகல் ஐசி கன்சல்டன்சி. தமிழ்நாட்டை தளமாக கொண்டு தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் வெளிநாட்டு தமிழர்களுக்கான சட்ட சேவைகளை வழங்குகிறோம். ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், சிவில் டிஸ்பியூட்ஸ், லீகல் டாக்குமெண்டேஷன் மற்றும் கார்ப்பரேட் லீகல் சப்போர்ட் அனைத்திற்கும் தெளிவான ஆலோசனை, நேர்மையான செயல்முறை,
வெளிநாட்டு தமிழர்களுக்காக UAE-யில் தனிப்பட்ட அலுவலகம். உங்கள் பிரச்சனையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுதே www.legalic.com-க்கு செல்லுங்கள் அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி, நீதிமன்றத்தில் வலிமை, ஆலோசனையில் தெளிவு. கடந்த அரை நூற்றாண்டு தமிழ் இஸ்லாமிய பாடல் துறையில் இசைமணி யூசுப், திருச்சி யூசுப், அபுல் பரக்காத், ஆழ்வை உஸ்மான் போன்றவர்களின் பங்களிப்பு இசைமுரசு நாகூர் அனிஃபா செய்த பங்களிப்பை போன்று சிறப்பானது. இதே காலகட்டத்தில் இவர்களோடு ஒத்துப்பாடிய பெண் இஸ்லாமிய பாடகிகள், மிக குறிப்பாக ராணி அம்மையார் போன்றவர்கள், சரளா அம்மையார் போன்றவர்களின் பங்களிப்பு போற்றுதலுக்குரியது. எல்லாமே நீதான் வல்லோனே அல்லாஹ் என்று சரளா அம்மையார் குரலெடுத்து பாடும் அந்த பாடல் காலத்தை வென்று இன்றும் கானம் பாடுகிறது காதுகளோடு. இதோ அந்த பாடலை திருவனந்தபுரத்தில் மாப்பிள்ளை மற்றும் மயிலாஞ்சி பாடல் புகழ் வகீத்தாவின் குரலில் கேட்கலாம், பாருங்கள்.
போது உடன் வந்து காக்கும் உனதேடியது கடல் பொங்கி அழுகின்ற போது உடன் வந்து காக்கும் உனதேடியது நடக்கின்ற போது நீதானே காவல் நடக்கின்ற போது நீதானே காவல் நினைக்கின்றதெல்லாம் நீ கொண்டாவல் நினைக்கின்றதெல்லாம் நீ கொண்டாவல் எல்லாமே நீதான் வல்லோரே அல்லாஹ் எல்லாம் அறிந்தாய் சுப்ஹானல்லாஹ் எல்லாமே நீதான் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா Mega Digital Flex and Banner அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட Mega Digital Flex and Banner திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட Mega Digital Flex and Banner மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர் மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். ஃபோன் 9400074666. வீதி நாடகங்கள் மிக முக்கியமான செல்வாக்கு பெற்றிருந்த காலத்தில் வானொலிகள் பிரபலமடைந்து வானொலியின் வழியாக குரல் நாடகங்கள், அதாவது எழுதி அரங்கேற்றப்பட்ட வானொலி நாடகங்கள் பிரபலமடைந்தது. அதன் வழியாக தமிழகம் முழுக்க ஏராளமான சமூக விழிப்புணர்வு சிந்தனைகள், விடுதலை போராட்ட உணர்வுகள் என சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட்ட மிகப்பெரிய பணியை தமிழகத்தின் வானொலி நாடகங்கள் செயல்படுத்தி வந்தன. இதோ அப்படி ஓர் அழகான வானொலி நாடகத்தை குளச்சல் ஓரியன்ட் மெட்ரிக் பள்ளி மாணவியர்கள் செய்கிறார்கள். கல்வியே சுதந்திரம் என்னும் தலைப்பில் நடத்தப்படும் இந்த வானொலி நாடகத்தை நாமும் கேட்கலாம், பாருங்கள். ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் பயின்று வரும் எம் முர்ஷிதா 8th ஸ்டாண்டர்ட், கே நிகிதா 7th ஸ்டாண்டர்ட், கே ஹாஷிமா 7th ஸ்டாண்டர்ட், எம் முர்ஷிதா 7th ஸ்டாண்டர்ட், முகமது ஃபர்ஹான் 8th ஸ்டாண்டர்ட் மாணவ மாணவிகள் இணைந்து நடத்தும் கல்விதான் சுதந்திரம் என்ற தலைப்பின் கீழ் பெண் கல்வி எப்படி ஒரு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் மாற்றுகிறது என்ற நாடகம் இதோ உங்களுக்காக. அம்மா அப்பா ஃபாத்திமா உரையாடல். ஃபாத்திமா இங்கே வா, இந்த வீடை பெருக்கு. கொஞ்சம் படிக்கணும் அம்மா, படித்து முடித்து விட்டு வாரேன். என்ன ஃபாத்திமா, அம்மா என்ன வேலை சொன்னாலும் படிக்கணும்னு சொல்ற? இல்லை அப்பா, இதோ வருகிறேன். நாளை பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் அப்பா. ஃபாத்திமா, உன்னுடைய படிப்பு இந்த வருடத்தோடு முடிந்து விட்டது. இனிமேல் படிக்கணும்னு கனவில் கூட எண்ணாத. +2 வரை படித்தது போதும். என்ன படித்தாலும் இறுதி வீட்டு வேலை தானே செய்ய போற. என்ன சொல்றீங்க? நம்ம தான் படிக்கல, நம்ம மகளாவது படிக்கட்டும். நீ உன் வேலையை பாரு, எனக்கு எல்லாமே தெரியும். மறுநாள் பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்திற்காக பள்ளியில் அனைத்து பெற்றோர்களும் வருகை. லட்சுமியின் தந்தை ஆசிரியரை சந்திக்கிறார். என்ன ஃபாத்திமா, எல்லோருடைய பெற்றோரும் வந்தாச்சு, உன்னுடைய பெற்றோரை மட்டும் காணவில்லை. அப்பா வருவாங்க டீச்சர். வாங்க, உங்களைத்தான் காணும் என ஃபாத்திமாவிடம் கூறிக்கிட்டே இருக்கேன். நீங்க வந்துட்டீங்க. கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டது டீச்சர். இதாங்க ரிப்போர்ட் கார்டு. ஃபாத்திமா நல்ல படிக்கிற பிள்ளை. வகுப்பில் இவள் தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கா. +2 முடித்த பின் என்ன படிக்க வைக்க போறீங்க? என்ன நல்லா படித்தாலும் அவள் படிப்பை இத்துடன் முடித்து விடுவேன் டீச்சர். அப்படி எதுவும் சொல்லாதீங்க, அவள் மேலும் படிக்கணும். என்னுடைய பெற்றோர்கள் இப்படி நினைத்திருந்தால் நான் இன்றைக்கு ஆசிரியராகி இருக்க முடியுமா? என் வாழ்க்கையின் இருளை போக்கியதே நான் கற்ற கல்வி. என்ன சொல்றீங்க நீங்க?
ஆம், நான் கூறுவதை முதலில் கேளுங்கள். என் அப்பாவிற்கு கொடூரமான நோயின் தாக்கத்தினால் அவதிப்பட்டார். அப்போது என் உறவினர்கள் யாரும் எங்களுக்கு உதவ முன்வரவில்லை. என் கல்வி மட்டுமே உதவ முன் வந்தது. ஆசிரியர் தேர்வில் எழுதி வெற்றி பெற்றேன். பணி எனக்கு கிடைத்தது. நான் பெற்ற கல்வி எனக்கு மட்டுமே பயனளிக்கவில்லை, என்னை சார்ந்த மாணவ சமுதாயத்திற்கும் பயனளிக்கிறது. என்னை மன்னித்து விடுங்கள். நான் என் மகள் பாத்திமாவை மேன்மேலும் படிக்க வைப்பேன். என்னை போன்று சிந்திக்கும் பெற்றோர்களே, கல்வி என்பது எல்லையற்றது. அவ்வெல்லையை நாம் அடைய முடியாது. அடைய முயலலாம். அதிலும் பெண் கல்வி என்பது வீட்டையும் நாட்டையும் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும். பெண் கல்வியை போற்றுவோம், நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்துவோம். பெண்ணே, நீ சிலையாக சிற்பமாக இருந்த காலம் கடல் கடந்து சென்றது. நீ சிற்பத்தை செதுக்கும் உளியாக இரு, சிற்பியாக இருக்காதே. உளி உன்னை சிந்திக்க செய்யும், ஏளனம் செய்தவர்களை ரசிக்க செய்யும். நன்றி. நாம் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் செய்யும் வேலை எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் நமக்கு அது எளிதாக தெரியும். ஆர்வத்தோடு செய்ய புறப்பட்டு விடுவோம். அதுவே நாம் ஆர்வமில்லாத ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் அது நமக்கு கடினமானதாக இருக்கும். அதை தவிர்ப்பதற்காக நாம் நேரமில்லை என்று சொல்லிவிடுவோம். இறைவன் 24 மணி நேரத்தை பரக்கத்தாக நமக்கு தந்திருக்கிறான். நேரமில்லை என்று சொல்லி பழகிவிட்டால் இறைவன் நம் காலத்தில் பரக்கத்தை ஒருபோதும் தந்துவிட மாட்டான். எனவே 24 மணி நேரத்தில் சரியாக 8 மணி நேர திட்டமிடுதலில் நம் பொழுதுகளை அமைத்து கொண்டால் அழகாக அத்தனை வேலைகளையும் அமைத்து கொள்ள முடியும். ஏன் நமக்கு நேரம் இல்லாமல் போகிறது என்றால், ஓய்வு என்று கூட நமக்கு ஒன்று இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் படுத்து ஓய்வெடுக்கிற நேரத்தில் கூட கையில் மொபைல் ஃபோன் இருக்கிறது. எனவே மூளை அதையும் ஒரு வேலையாகவே எடுத்துக்கொள்ளும். எனவே மனிதனுக்கு ஓய்வற்ற ஒரு வாழ்க்கை, உறக்கமற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளால் நேரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். இதோ நேரமே வாழ்க்கை என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக திருச்சி இஸ்லாமிக் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் கிளை உறுப்பினர் பஷீரா நஸ்ரின் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டைம் இஸ் லைஃப் அண்ட் டைம் இஸ் கோல்ட். எவ்வளவு அழகான வார்த்தை! அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 2 அருள் வளங்களை மனிதன் பெரும்பாலும் வீணாக்குகிறான் என்று. ஒன்று ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வு காலம். ஆம் மக்களே, காலம் என்பது நமது வாழ்க்கை. காலம் ஓட ஓட நமது வாழ்க்கை குறைந்து கொண்டே செல்கிறது என்ற அர்த்தம். ஒருவருக்கு பர்த்டே, பிறந்த நாள் என்றால் அவரது வாழ்நாளில் 1 வருடம் குறைகிறது என்று அர்த்தம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், உன் இளமையை நீ எவ்வாறு கழித்தாய், உன் வாழ்க்கையை நீ எவ்வாறு கழித்தாய் என்று. காலம் என்பது நம்முடைய வாழ்க்கையாகும். காலத்தை நிறுத்த முடியாது, சென்ற காலத்தை திரும்ப பெறவும் முடியாது. ஆனால் அதனை நல்வழியில் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு மணித்துளியையும் ஒவ்வொரு நேரங்களையும் அறவழியில் பயன்படுத்தலாம். அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு நாள் சூரியன் மறைந்து விட்ட பிறகு அந்நாளில் என்னுடைய நற்செயல்கள் அதிகரிக்கவில்லை என்றால் அதை விட வருத்தம் வேறெதுவும் இல்லை என்று. இதுவே காலத்தின் மீது உள்ள உண்மையான உணர்வு. விலை மதிப்பற்ற இந்த நேரங்களை வீணான செயல்களிலும் சோசியல் மீடியாக்களிலும் பயனில்லாமல் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு மாற்றாக குர்ஆன் ஓதுவதிலும் ஆளுமை வளர்ப்பதிலும் நற்காரியங்களிலும் பயன்படுத்தலாமே. ஒரு நாளைக்கு 86,400 வினாடிகள் நமக்கு கிடைக்கிறது. அதை வீணாக்கினால் திரும்ப பெற முடியாது. ஆகவே காலம் என்பது நமது கையில் இருக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுவே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தப்பட்டால் நாளை மறுமையில் அது நமக்கான செல்வமாக சேமிக்கப்படும். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு அளித்துள்ள நேரத்தையும் வாழ்க்கையையும் நல்வழியில் செலவிட வைப்பாயாக. நேரத்தை வீணாக்காமல் நல்வழியில் பயன்படுத்த வைப்பாயாக. ஆகவே வாருங்கள்,
இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்குவோம். இஹ்சானை கடைபிடிப்போம். உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாமியர்கள் வைக்கும் நோன்பை பற்றி வாசித்து கேட்டு இஸ்லாமியர்களோடு பழகி பார்த்து நானும் அதுபோன்று ஒரு நோன்பை நோக்கிறேன் என்று விருப்பத்தோடு நோன்பு வைத்து பயிற்சி செய்பவர்கள் சமீப காலத்தில் அதிகமாக தங்களை சோசியல் மீடியாக்களில் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். இன்று இஸ்லாமிய சகோதரர்களைப் போல் நானும் ஒரு நோன்பு வைத்தேன் என்று பதிவிடுகிற பதிவுகள் கடந்த 2-3 ஆண்டுகளாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்பட துவங்கியிருக்கிறது. இது பயிற்சி பார்ப்பதற்காக அல்ல. உண்மையில் இஸ்லாமியர்களின் நோன்பு ஒரு சிறப்பான வடிவமைப்பு, உடலுக்கும் மனதுக்குமான ஒரு உயர்ந்த ஆரோக்கியத்தின் அடையாளம். இதை உள்வாங்கிக் கொள்பவர்களுக்கு இது ஒரு வியப்புக்குரிய விஷயமாகவே இருக்கிறது. இதோ நெல்லை மாவட்டத்தின் மிகச்சிறந்த சமூக செயல்பாட்டாளராக அறிவொளி இயக்கத்தின் வழியாக கிராமங்களில் கல்வி புரட்சியை ஏற்படுத்துவதற்கான முன்முயற்சியை தன் வாழ்நாள் முழுக்க செய்த பல்வேறு சமூக அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து இயங்குகிற சமூக செயல்பாட்டாளர், அறிவொளி இயக்கத்தின் பணியாளர் நெல்லை பத்ரவதி அவர்கள் இஸ்லாமியர்களின் வியக்க வைக்கும் நோன்பு என்னும் தலைப்பில் உரை வழங்குகிறார். என் பெயர் ஆர் பத்ராவதி, வயது 64. இசை முரசு அன்பு நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். அறிவாற்றல் நிறைந்த அன்பு நிறைந்த எனது இஸ்லாமிய சகோதர சொந்தங்களே, ரமலான் நோன்பை கடைபிடிக்கும் உங்களது மாண்பை கண்டு நான் வியக்கிறேன். எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கும் நோன்பின் மாண்பினை நினைத்து மிகவும், அதாவது அதை என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ ஒரு அதிசயமாகவும் இருக்கிறது. மேலும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உமிழ்நீர் என்னும் சக்தி நீரை வெளியேற்றிவிட்டு நோன்பு கடைபிடிக்கும் அழகு, அடடடா, அதை நான் என்னவென்று சொல்வது. இது புரியாத புதிராகவும் கண்ணுக்கு தெரியாத இறைமாண்பாகவும் உள்ளது என்று சொல்லலாம். மேலும் நோன்பு கடைபிடிப்பது இறைவன் கொடுத்த அரிய பொக்கிஷம். நோன்பு கடைபிடிக்கும் நேரத்தில் பசி, தாகம், தூக்கம், ஆசை அனைத்தையும் அடக்கி மகான்களாக நமது கண்களுக்கு தெரிகிறார்கள். மேலும் மற்றொரு பண்பையும் நான் உற்று கவனிக்கிறேன். என்னவென்றால், அதாவது 90% முஸ்லீம் இஸ்லாமியர்கள் வெளிநாடு சென்று பொருள் ஈட்டுவதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அப்பொழுது கூட்டு குடும்பத்தில் தங்களது மனைவியை விட்டு செல்வார்கள். அவர்களும் அந்த பொறுப்பு உணர்ந்து தங்கள் குடும்பத்தில் ஒருவராக அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வது கூட இந்த நோன்பின் மாண்பாக கருதப்படுகிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்ததே இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை தான். அதாவது எல்லாருக்கும் அந்த கொடுப்பினை கிடைக்காது. கொடுக்க நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடுதாங்க. அதாவது இறைவனுடைய அருள், அதாவது நோன்பின் மாண்பு அப்படிங்கும்போது இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் எனது இஸ்லாமிய சொந்தங்களே, நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அதாவது என்னுடன் 1971-72 வருடம் திருநெல்வேலி நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் என்னுடன் பயின்ற நூர்ஜஹான் என்னும் எனது அன்பு சிநேகிதியை நான் இன்றளவும் நினைத்து கொண்டிருக்கிறேன். 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவளுடைய தந்தை அரசு வேலையில் மாற்றலாகி பொள்ளாச்சிக்கு சென்று விட்டார்கள். அதிலிருந்து இன்றளவும் நினைக்கிறேன். ஆனால் என்னால் மனதிற்குள் நினைக்க மட்டும்தான் முடிகிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஊடக வசதியோ
ஃபோன் வசதியா, தொலைபேசி வசதி, எந்த ஒரு வசதியும் இல்லாதனால் இன்றளவும் நான் மனதிலே நினைத்து ஏங்குகிறேன். இப்போ இவ்வாறு நான் பேசும்பொழுது ஒருவேளை எனது சிநேகிதி நூர்ஜஹானுக்கு இந்த செய்திகள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அதனால் தெரிவிப்பது என் கடமை. மேலும் இறைவனுடைய நாகூர் அனிபா, அதாவது இசை முரசு என்ற நாகூர் அனிபாவின் இறைவனிடம் கையேந்துங்கள், இந்த இசையை நான் தினசரி கேட்டு மெய்மறக்கிறேன். அப்படி ஒரு தேனினும் இனிய குரலை எவரிடமும் நம்மளால் கேட்க முடியாது. இசை முரசுக்கு எனது அன்பான வாழ்த்துக்களும் அளவு கடந்த பாசமான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இஸ்லாமியர்களின் நோன்பை சகோதர சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பார்த்து வியப்பதைப் போல இஸ்லாமிய குடும்பம் ஒன்று கோயில் சிற்பங்களுக்கு தங்கமுலாம் பூசும் பணியை பார்த்து சகோதர சமூகத்தவர்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகத்தவர்களும் வியக்கிறார்கள். மனிதம் மதங்களை கடந்து நேசமிக்க பணிகளை செய்ய வைக்கும். மதுரையில் பிட்டுக்கு மண் சுமந்த படலத்தை கோயிலில் நிதர்சனமாக நடித்து காட்டுவார்கள் வைகை ஆற்றங்கரையிலே. அதற்கு தலைமுறையாக ஷாகுல் அமீது என்பவரின் குடும்பம்தான் சாமி அமரச் செய்யப்படும் அந்த பீடத்திற்கான வேலி கட்டமைப்பை பல ஆண்டுகளாக அமைத்து கொடுத்து வருகிறார்கள். கள்ளழகரின் ஆற்று இறங்கலுக்கு முன் தன் சகோதரி திருமணத்திற்காக இறங்கி வரும் அழகர் அதை பார்த்திடாதபடி சூழல் அமைந்திட அங்கிருந்து வண்டி குடியிருப்புக்கு செல்வார். ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு முன்பு வரை வண்டி குடியிருப்பில் அந்த அழகர் இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் ஒரு இரவு முழுவதும் வைத்திருக்கப்பட்டார். இப்படி தமிழகம் முழுக்க பல்வேறு நிகழ்வுகள் மதம் கடந்த நல்லிணக்க உறவுகளாக நடைபெற்று வருகிறது. இதோ இஸ்லாமிய பொற்கொல்லர் குடும்பம் ஒன்று கோயில் சிற்பங்களுக்கு தங்கமுலாம் பூசும் பணி குறித்து அறிய வேண்டிய அரிய தகவலில் தருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது கோவில் சிலைகளுக்கு தங்க முலாம் பூசிய முஸ்லிம் குடும்பம் பற்றி. கேரளாவில் பிரபலமான குருவாயூர் கோவில், அந்த குருவாயூர் கோவிலில் நுழைவாயிலில் பெரிய அளவில் எழுதி வைத்திருப்பார்கள், இங்கு இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே நுழைய அனுமதி இல்லை என்று. அதேபோன்று தமிழகத்திலும் பல்வேறு பகுதிகளில் இன்றளவும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்துக்களிலேயே கீழ் சாதியினர், தலித் சமூகத்தினர் பிரபலமான கோவில்களுடைய வாசலுக்குள்ளே நுழைவதற்கு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அதன் காரணமாகவே பல்வேறு போராட்டங்களும் நாள்தோறும் நடந்து வருவதை நாம் பார்ப்போம். ஆனால் ஆசாரங்களும் மிகுந்த கட்டுப்பாடுகளும் நிறைந்த குருவாயூர் கோவிலுக்கு அந்த கோவிலின் முதன்மையான ஸ்ரீகிருஷ்ணன் சிலைக்கு தங்க முலாம் பூசியதும், அந்த கோவிலின் பல்வேறு இதர கடவுள் உருவங்களுக்கு தங்க கிரீடங்கள் செய்ததும் தமிழ்நாட்டில் பழனியைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் குடும்பம் என்று சொன்னால் அது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் ஆச்சரியமான ஒரு தகவல். குருவாயூர் கோவிலுக்கு தங்க முலாம் பூசிய அந்த குடும்பம் தமிழகத்தின் பழனியைச் சேர்ந்த அமீர்ஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு பொற்கொல்லர். தங்க வேலை செய்தது வந்த அமீர்ஜான் என்னும் பொற்கொல்லர் அவர்கள்தான் அந்த பணியை சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1978ஆம் ஆண்டில் குருவாயூர் கோவிலின் மேற்கூரை தங்கத்தினாலான மேற்கூரை, ஸ்ரீ கோவில் என்று சொல்லுவார்கள், அந்த கருவறை இருக்கக்கூடிய பகுதி, அந்த மேற்கூரைக்கு தங்கத்தினால கூரை அமைப்பதற்கு திருவாயூர் தேவசம்போடு முன்வந்த போது அதற்காக அவர்கள் தேர்வு செய்த பொற்கொல்லர் தமிழகத்தில் பழனியைச் சேர்ந்த
அமீர்ஜான் என்பவரை. இந்த அமீர்ஜான் அவர்கள் இந்த குருவாயூர் கோவிலுக்கு மேற்கூரை வேலைகளுக்கும் அந்த கோவிலினுடைய கடவுள் சிலைக்கு தங்க முலாம் பூசுவதற்கும் குருவாயூர் கோவில் நிர்வாகம் இவர்களிடம் ஒப்படைத்த தங்கத்தினுடைய அளவு ஆச்சரியமான ஒரு அளவு. 28 கிலோ தங்கம் இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த 28 கிலோ தங்கமும் 1200 பாலங்களாக செய்து அந்த குருவாயூர் ஸ்ரீகோவிலினுடைய மேற்கூரையை இவர்கள் பணி செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய மகன் தாஜுதீன் என்பவரும் அதன் பிறகு குருவாயூர் கோவிலுக்கு பல்வேறு தங்கம் சார்ந்த வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த குருவாயூர் கோவில் கிழக்கு நடையில் உள்ள கல்யாண மண்டபத்தின் அருகில் ஒரு புத்தன் மாளிகை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலும் இவர்கள் தங்கி இருந்து அந்த தங்க தகடுகளை செய்வதற்கு கோவில் நிர்வாகம் அன்றைக்கு இவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்திருக்கின்றது. அதுபோக இவர்களுக்கு கோவில் உள்ள அன்றைக்கு மேல் சாந்தியாக இருந்த நாராயணன் நம்பூதிரி என்பவர் இவர்களை உள்ளே அழைத்து சென்று அந்த கடவுள் உருவங்களை அளவெடுப்பதற்கும் மேற்கூரையை அளவெடுப்பதற்கும் இவர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளனர். எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துள்ளனர். அதன் பிறகு தந்தையின் மரணத்திற்கு பிறகு தாஜுதீன் கேரளாவின் பல கோவில்களுக்கும் இந்த கடவுள் சிலைகளுக்கு தங்க முலாம் பூசும் பணியை செய்து வந்துள்ளார். அவர் 1993 கடைசியாக குருவாயூர் கோவில் அந்த விழா காலங்களில் கடவுள் எழுந்தருளக்கூடிய அந்த கடவுள் சிலைக்கு தங்க முலாம் பூசியுள்ளார். இது போக பல கோவில்களுக்கும் கொடிமரம் தங்கத்தினாலான கொடிமரங்கள் இந்த தாஜுதீனும் இவருடைய குடும்பத்தினரும் செய்து கொடுத்துள்ளனர். திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள பிரபலமான திருவம்பாடி கோவிலிலும் சீதாராமர் கோவிலில் உள்ள தங்க ரதமும் தாஜுதீன் அவர்கள் செய்து கொடுத்த கோவிலுக்கான அறப்பணிகள். கோவில் கருவறையில் இதர மதத்தவரை அனுமதிக்காத காலகட்டங்களிலேயே அந்த கோவில் நிர்வாகங்கள் ஒரு முஸ்லிம் பொற்கல்லர் என்று தெரிந்தும் கடவுளை தொட்டு அளவெடுத்து கடவுளுக்கு தங்க அங்கியும் தங்க முலாமும் பூசுவதற்கு அனுமதி அளித்த அந்த காலகட்டம் உண்மையிலேயே ஒரு மத நல்லிணக்கம், மனித நல்லிணக்கத்தின் உதாரணமான ஒரு காலகட்டம். இன்றைக்கு கேரளா ஸ்டோரி என்று பல்வேறு வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்புவர்களுக்கு மத்தியில் தாஜுதீன் குடும்பத்தினர் தமிழகம் பழனியில் இருந்து கேரளா குருவாயூர் கோயிலுக்கு தங்கம் சார்ந்த பணிகளை மேற்கொண்ட அந்த கதைகள்தான் உண்மையான கேரளா ஸ்டோரிகளாக காலம் பதிவு செய்ய வேண்டியது கட்டாயம். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். காலாவதி இல்லாத உணவு பதார்த்தங்கள் மிக அரிதாக உலகில் கிடைக்கும். அதில் உணவாகவும் மருந்தாகவும் விளங்குவது, மக்கள் மிகச் சுவையோடு பருகுவது தேன் என்னும் இயற்கை ரசம். இந்த இயற்கை ரசத்திற்கு காலாவதி தினம், அதாவது எக்ஸ்பிரி டேட் என்று ஒரு நாளே கிடையாது. காலத்தை வென்று நிற்கிற அளவிற்கு அவை பத்திரப்படுத்தும் அதிசயத்தை நாம் தேன் பற்றிய ஒரு நிகழ்வில் ரமலான் வசந்தத்தில் கேட்டோம். இப்போது அந்த தேனை சேகரிக்கும் தேனியும் ஒரு அதிசயம்தான். இறைவனின் மாபெரும் படைப்பதிசயத்தில் தேனியும் ஒன்றுதான். இதோ குரானும் அறிவியலும் என்னும் தலைப்பில் தேனியின் அதிசயத்தை பற்றி பேசுகிறார் திருச்சி மூமினா அவர்கள். இசை முரசு இணைய வானொலி நேயர்களின் ரமலான் வசந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக சில மணித்துக்கள் பேச வந்துள்ளேன். நான் உங்கள் மூமினா. குர்ஆன் கூறும் அறிவியல் அப்படிங்கிற அடிப்படையில்
தேனீக்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக அந்த வாழ்க்கை அது எப்படிலாம் வாழுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். தேனீக்கள் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னா 6 கால்களை கொன்ற ஒரு சிறு பூச்சி இனத்தை சேர்ந்த ஒரு ஒரு பறவை இதுதான் இந்த தேனி வந்து அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்டதாக இருக்குது. இது பூவிலிருந்து பூந்தேனை வந்து உறிஞ்சி சேகரித்து தேன் அடை இருக்கு இல்லையா, அந்த அடையில் தேனடையில் தேனாக சேகரித்து வைக்கக்கூடிய தன்மை உள்ளது தான் இந்த தேனீக்களுடைய வேலை. இது வந்து எப்படிப்பட்டதாக இருக்குன்னா ஈ இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு ஈ வகை இருக்குது. அதில் பெரிய பேரினத்தில் ஒரு வகை தான் இந்த ஈ வந்து தேனி வந்து. ஈ பேரினத்தில் இன்று ஏறத்தாழ 20,000 வகைகள் அறியப்பட்டிருக்கான். ஈ வகையிலே அவ்வளோ ஈ இருக்குது. அப்போ நமக்கு தெரிஞ்சது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த ஈ வந்து சின்ன அந்த ஒரு சாக்கடையில் இருக்கக்கூடிய பையும் வைக்கிறத பார்க்குறோம். இந்த கழிவறைகளில் இருக்கக்கூடிய ஈக்களை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நமக்கு தெரியாமல் 20,000 வகைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா அவற்றுள்ள 7 இன அந்த கண்டுபிடிப்பில் 7 இனங்கள் தேனீக்கள் ஆகுமா. அதில் 7 இனத்தை வந்து தேனீகளாக பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தேனீக்கள் மொத்தம் 44 வகைகள் உள்ளினங்கள்ல உள்ளன. 44 வகைகள் வந்து இதில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் தேனீக்களின் மொத்தம் ஏபிடே என்னும் குடும்பத்தில் ஏபிஸ் என்னும் இனத்தை சேர்ந்தவையா இருக்கு அப்படிங்கிறது விஞ்ஞானம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ராணி தேனி இதுல வந்து எப்படின்னா மெயினா வந்து ராணி தேனிக்கு தான் அதிகமான ஒர்க்கு வேலை அப்படிங்கிற மாதிரி. அந்த ராணி தேனி என்ன பண்ணுது அப்படின்னா, ராணி தேனி எளிதில் கண்டறியணும்னா அதை வந்து அது மஞ்சள் புள்ளியிடப்பட்டதா இருக்குமா. நிறைய தேடி இருக்கும். அதை ராணி தேனி எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு இப்போ பார்ப்போம் ராணி ராஜானா ஒரு படைக்கு ராணி ராஜா இருப்பாங்க. அந்த ராணி ராஜா ராணியை பார்க்கணும்னா அவங்க நல்லா உடை உடுத்தி ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பாங்க. ஆனால் அது மாதிரி இந்த ராணித்தை எப்படி கண்டுபிடிக்கணும், மஞ்சள் புள்ளியிடப்பட்ட இருக்கக்கூடிய இந்த தேனி வந்து ராணி தேனி வந்து இருக்கும். இந்த தேனி மற்ற தேனீக்களை காட்டிலும் பெருசாகவும் இருக்குமா, சின்னதாக இருக்காது. ஒரு பெரிய ராணி தேனி வந்து பெரிய ராணி தேனியாக பெருசாகவும் இருக்கும். இது வந்து 16 மில்லிமீட்டர் நீளம் முதல் 20 மில்லிமீட்டர் நீளம் மாதிரி இருக்குமா. அப்போ எந்த அளவுக்கு அது பெரிய அளவு கொண்டிருக்கும் அப்படிங்கிறது இது மூலயமா நம்ம துல்லியமாக கணக்கிட முடியுது. இவை 14 நாட்களுக்கு பிறகு முழு வளர்ச்சி அடையுதான். முழு வளர்ச்சி அடைஞ்சு கூட்டிலிருந்து வெளியே வருது. வெளியே வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, வெளியே வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு கிழமையில என்ன கிழமைன்னு சொல்லி அல்லாஹ் இறைவன் தானே படைக்கிறான். அப்படிப்பட்ட அந்த கிழமையில அது வெளியே வந்து பறந்து சூரியனுக்கு அறிமுகப்படுத்தி கொள்ளுது. அது மட்டும் இல்லாம என்னென்ன செய்யுது அப்படின்னா, அளவில் பெரியதாக இருக்கும் ஒரு கூட்டில் ஒரு பெரிய ராணி தேனி என்ன பண்ணுதான் மட்டுமே இருக்குமா. ஒரு கூட்டில் வந்து ஒரு ராணி தேனி மட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாம மாறாக கரையான்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட ராணி என்ன பண்ணுது அப்படின்னா, ராணி தேனி என்ன பண்ணுது அப்படின்னா சில நேரங்களில் இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட ராணி தேனியும் இருக்கு பெரும்பாலும். ஆனால் என்ன பண்ணுமா, ஒரு கூட்டில் ஒரு ராணி தேனி மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ ராணி நான் மட்டும்தான் இந்த கூட்டில் வந்து நான் வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாட்சி புரியக்கூடிய தன்மை கொண்டதான் இந்த ராணி தேனியுடைய புரியக்கூடிய தன்மை கொண்ட தேனியாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் இந்த ராணி தேனியுடைய இன்னொரு இந்தியமான ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வருடத்திற்கு 2 லட்சம் முட்டை இடக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இதுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கான் பாருங்களேன். ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் முட்டையை வந்து இது இடுமா. அப்படிப்பட்ட ஆற்றலை வந்து இந்த ராணி தேனிக்கு வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். அருகோட அறையில முட்டைகளை அதன் மூலம் மில்லியன் கணக்கான ஆண் உயிரணுக்களை பெற்றுக்கொள்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்யுது அப்படின்னா, அதன் பின்னர் அவை இறக்கும் காலம் வரை அந்த ஆண் உறவில் வந்து ஈடுபடுறதில்லை. ஆண் தேனியோட அவை ஆண் ஈக்கள் இருந்து பெற்ற அந்த உயிரணுக்களை கொண்டுட்டு வச்சு என்ன பண்ணுது, அதை இறக்கும் வரை அந்த ராணி தேனி என்னைக்கு இறக்குதோ சாகுதோ அது அந்த காலம் வரை முட்டை இட்டுக்கிட்டே இருக்குமா. அதுவும் அதோட வேலையே அதுதான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று ஆய்வில் வந்து நம்ம பார்க்க முடியுது. இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டதன் பின்னர் 10 நாட்கள் கழித்து முட்டையிட ஆரம்பிக்குதான். இதனுடைய இது வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 10 நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணுது. ஒரு ராணி தேனி வந்து ஒரு நாளைக்கு 1500 முதல் 3000 முட்டைகளை வரை, வருடத்திற்கு 2 லட்சம் முட்டை வரை இடக்கூடிய திறன் பெற்றதாக இருக்கக்கூடியதுன்னா இந்த தேனீக்களுடைய வேலை வந்து இந்த மாதிரி ஒர்க்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியப்படிய விஷயமா இருக்கு பாருங்களேன். ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பறவைக்கும் எப்படிலாம் எல்லாம் கட்டளையிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தேனீக்கும் அது கட்டளையிட்டு இருக்கான். உன்னுடைய வேலை இந்த வேலையை நீ பாரா அப்படிங்கிறத இதன் மூலயமா அந்த இறைவன் வந்து கட்டளையிட்டு இருக்கு. அதன்படி அது என்ன பண்ணுது, அதனுடைய வேலையை வந்து கரெக்டாக செய்யுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேனால் நமக்கு என்னென்ன மருத்துவ குணம்லாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதுன்னா, பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக தேன் விளங்குது. நமக்கு நிறைய விஷயம் நம்ம ரசூலுல்லாஹ் காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிடித்த ஒரு இது அப்படின்னா இந்த தேன் தான்.
தேன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த தேன் எப்படிப்பட்டதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னா, உடல் பருமனாக இருக்கணும், பருமன் ஆகணும், ரொம்ப ஒல்லியாகவே இருக்காங்க, கொஞ்சம் குண்டாகணும், சதை பிடிக்கணும் அப்படின்னா குளிர்ந்த நீரில் தேனை கலக்கி குடிச்சு உடல் எடையை வந்து என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னா மிதமான வெந்நீரில் தேனை கலக்கி குடிச்சிட்டு வந்தோம்னா உடல் எடையை வந்து அது குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை சாரோட தேனை கலக்கி குடிச்சு என்ன பண்ணணும், குடிச்சு அப்படின்னா சளி, இருமல் வந்து போன்றவை எல்லாமே நீங்கிடுமா. சளிக்கு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்குது. உடல் எடையை குறைக்கவும் கூட்டவும் இந்த தேன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கண்டுபிடிப்பு வந்து பார்க்க முடியுது. தேன் வந்து அந்தளவுக்கு அரிய வகை கொண்ட ஒரு அருமருந்தாக இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் இறைவன் திருமுறை நமக்கு சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்லி காமிக்கிறான் அப்படின்னா, நீ எல்லா விதமான கனிகளின் மலர்களிலிருந்தும் உணவருந்தி உன் இறைவன் காட்டித்தரும் எளிதான வழிகளில் உன் கூட்டுக்குள் ஒடுங்கி செல் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருமுறையில் சொல்றான். எப்படின்னா, நீ எல்லா விதமான கனிகளின் மலர்கள், அந்த மலர்கள் இருந்து உணவருந்துனா அந்த தேனை எடுத்து உன் இறைவன் காட்டி தந்தான் இல்லையா, அந்த எளிதான கூட்டுக்குள்ள வந்து நீ இப்போ என்ன பண்ண, நீ போய் அடைஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். என்றும் ஒரு ஒடுங்கிச்செல் என்று சொல்லிட்டு உள்ளுணர்ச்சி உண்டாக்கினால் அதன் வயிற்றிலிருந்து பலவித நிறங்களை உடைய ஒரு பானம்னா அந்த தேன் வெளியாகிறது. அதில் மனிதர்களுக்கு பிணித்திருக்க சிகிச்சை உள்ளது, தீர்க்க வல்ல சிகிச்சை உள்ளதுன்னு சொல்லி அல்லாஹ் திருமுறையில் சொல்லி காமிக்கிறேன். அப்படின்னா நீ போய் என்ன பண்ணு, பூவிலேருந்து அந்த தேனை எடுத்துட்டு நீ வந்துட்டு உன் கூட்டில் போய் அடைஞ்சிக்க. நீ அங்கே போயிட்டு அந்த வயிற்றுலேருந்து வரக்கூடிய அந்த வெளியாகக்கூடிய அந்த கழிவு இருக்குல்ல, அதுதான் நமக்கு தேனாக இருக்குது. அப்படிப்பட்ட தேனை நீ வெளியாக்கிடு. அது மனிதர்களுக்கு பீதிக்கக்கூடிய நல்ல ஒரு அருமருந்தாக அது வந்து இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் திருமுறை நமக்கு சொல்லி காமிக்கிறான். நிச்சயமாக இதிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல் குர்ஆன்ல 16வது அத்தியாயத்தில் 69வது வசனத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே மிகப்பெரிய ஒரு படைப்பு அப்படின்னா தேனின்னு சொல்லலாம். இதில் தேனில் பெரிய வரலாறு பயங்கரமாக இருக்கும். அதை பற்றி ஒரு பயான் இப்போ நான் கேட்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அப்போ கேட்கும்போது வியக்கத்தக்க விஷயமாகவும் ரொம்ப ஆச்சரியப்படைய விஷயமா, இப்படிலாம் இருக்குமா, இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வட்டம் வந்து அந்த அளவுக்கு பெருசா தேனீக்களை பார்த்து திருமுறையில ஒரு சூறாவே எல்லாம் வந்து தேனி சொல்லிட்டு இறக்கியிருப்பான் எல்லாம். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இதுதான் அந்த தேனி தான் சொல்லலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அப்படிதான் அதெல்லாம் சிந்திச்சு உணர்ந்து அதெல்லாம் சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு, அல்லாஹ் கட்டளையிட்டபடி அந்த தேனீக்கெல்லாம் எப்படி வாழுது, அந்த பறவைகள்லாம் எப்படி வாழுது அப்படிங்கிறத நாம சிந்திச்சு உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கி அருள்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. தவக்கலையை கற்றறிந்த ஞானிகள் இஸ்லாமியர்கள் வழிபாட்டில் ஐவேளை மேற்கொள்ளும் தொழுகையில் இருக்கும் தவநிலையை சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். உலகில் மனதை ஒருநிலைப்படுத்தும் மிகச்சிறந்த வடிவமாக இஸ்லாமியர்களின் தொழுகை இருக்கிறது. அவர்களின் சுஜூத் என்னும் சஜிதா நிலை இறைவனை அடைவதற்கான மிகச்சிறந்த ஒப்பனை நிலையாக அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அதே போன்று ஒருநிலைப்படுத்தும் திகிர் என்னும் ஞான நிலையை பற்றி, தவநிலையை பற்றி அவர்கள் வியந்து பேசுகிறார்கள். இப்படி தொழுகை எந்த பார்வையில் பார்த்தாலும் மிகச்சிறப்பானதாக இருக்கிறது. இதோ அந்த தொழுகையின் சிறப்பை ஈரோடு அல்லமின் மெட்ரிக் பள்ளி மாணவி மஹமூதா ஹவீலா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் மஹ்மூதா ஹஃபீலா. நான் அல்லமின் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் இங்கு தொழுகை சிறப்புகளை பற்றி சொல்லுகிறேன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் வ நஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். இஸ்லாம் கடமையாக்கிய 5 பெரும் கடமைகளில் ஏகத்துவ நம்பிக்கைக்கு அடுத்தபடியாக தலையான கடமையாக தொழுகை இருக்கிறது.
தொழுகையின் முக்கியத்துவம் மற்றும் அதை விடுவதனால் ஏற்படும் நஷ்டங்களை பற்றி ஏராளமான அல்லாஹ்வின் திருமறை வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளும் நமக்கு தெளிவாக விளங்குகின்றன. இந்த சிறிய தொகுப்பில் ஒரு முஸ்லிம் எதற்காக தொழ வேண்டும், அதனால் ஏற்படும் பயன்கள் என்ன மற்றும் அதை விடுவதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை பார்ப்போம். தொழுகையின் அவசியம். மனித படைப்பின் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதை தவிர வேறில்லை. இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் படைக்கவில்லை. தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. நிச்சயமாக குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகை நிறைவேற்றுவது முஃமின்களுக்கு விதியாக பெற்றுள்ளது. மறுமையில் முதல் விசாரணை தொழுகையை பற்றியதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் ஒரு மனிதனின் அமல்களை பற்றி விசாரிக்கப்படும் போது தொழுகையை பற்றியே முதலாக விசாரிக்கப்படும். அது சீராக அமைந்து விடுமேயானால் ஏனைய அனைத்து வணக்க வழிபாடுகளும் சீராகவே அமையும். அது சீராகவில்லை என்றால் ஏனைய அனைத்தும் சீற்றதாகவே இருக்கும். எல்லா தொழுகைகளையும் பேணி தொழ வேண்டும். எல்லா தொழுகைகளையும் குறிப்பாக நடு தொழுகைகளையும் பேணி தொழுது கொள்ளுங்கள். தொழுகையின் போது அல்லாஹ்வின் முன்னிலை உள்ளச்சத்தோடு நில்லுங்கள். தொழுகையை பேணுபவர்கள் மட்டுமே சுவர்க்கம் செல்ல முடியும். இன்னும் அவர்கள் எத்தகைய என்றால் தங்கள் தொழுகைகளை பேணுவார்கள். இத்தகையார்தாம் சுவர்க்கத்தை ஆனந்தரம் கொள்பவர்கள். இவர்கள் எத்தகைய என்றால் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனபதியை ஆனந்தரமாக கொள்வார்கள். அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி இருப்பார்கள். ஜமாத்தோடு தொழ வேண்டிய அவசியம். நீங்கள் தொழுகைகையும் நிலைநாட்டுங்கள். ஜக்காத் கொடுத்து வாருங்கள். மேலும் என் முன்னிலையில் தலை சாய்ந்து ருக்உ செய்பவர்களுடன் நீங்களும் சேர்ந்து கொள்ளுங்கள். தொழுகை அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல். அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பமான அமல் எது என்று நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். தொழுகை ஆரம்ப நேரத்தில் தொழுவது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகை தீய காரியங்களை அகற்றிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் அந்நிய பெண்ணை முத்தமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பரிகாரம் கேட்டு இந்த விவரத்தை கூறினார். பகலின் 2 ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலை நிறுத்துவீராக. நிச்சயமாக நல்ல காரியங்கள் தீய காரியங்களை அகற்றிவிடும் என்ற வசனத்தை இறைவன் அருளினான். அப்போது இந்த மனிதர் இறைத்தூதர் அவர்களே, இது எனக்கு மட்டுமா என்று கேட்டதற்கு என் சமுதாயம் முழுமைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். உரிய நேரத்தில் உள்ளச்சத்துடன் தொழுபவரை மன்னிப்பது அல்லாஹ்வின் பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐவேளை தொழுகைகளை அல்லாஹ்வை மக்கள் மீது கடமையாக்கியுள்ளான். எவர் சிறந்த முறையில் ஒழு செய்து இத்தொழுகைகளை உரிய நேரத்தில் நிறைவேற்றுகிறாரோ, இன்னும் எவருடைய உள்ளம் தொழுகையின் பணிந்திருக்கிறதோ அவரை மன்னிப்பது இறைவனின் பொறுப்பாகும். மேலும் எவர் எவ்வாறு தொழுகையை பேணி செல்பவரில்லையோ அவரை இறைவனும் மன்னித்தருள்தல் என்னும் பொறுப்பான வாக்குறுதி சேராது. இறைவன் நாடினால் அவரை மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். அறிவிப்பவர் உபதா பின் சாமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். தொழுகை இறுதி தீர்ப்பு நாளில் ஒளியாகவும் ஆதாரமாகவும் அமையும். எவர் தம் தொழுகைகளை சரியான முறையில் பேணி வருகின்றாரோ அவருக்கு அவரது தொழுகை இறுதி தீர்ப்பு நாளில் ஒளியாகவும் ஆதாரமாகவும் அமையும், ஈடேற்றத்திற்கு காரணமாக அமையும். எவர் தமது தொழுகைகளை பேணவில்லையோ அவருக்கு அத்தொழுகை ஒளியாகவும் அமையாது, ஆதாரமாகவும் ஆகாது, ஈடேற்றத்திற்கான சாதாரணமாகவும் அறிவிப்பவர் சொல்லுபவர் மார்க்கத்தில் சகோதரர்கள். ஆயினும் அவர்கள் தௌபா செய்து மனந்திருந்தி தம் தவறுகளிலிருந்து விலகி தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தையும் முறையாக கொடுத்து வருவார்களோ அவர்கள் உங்களுக்கு மார்க்க சகோதரர்களே. நாம் அறிவுள்ள சமூகத்திற்கு நம் வசனங்களை விளங்குகிறோம். தொழுகையை விடுவதனால் ஏற்படும் விளைவுகள். தொழுகை விடுவது இறை நிராகரிப்பு. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அவன் பக்கமே திரும்பாயிருங்கள், அவன் பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள், தொழுகையும் நிலை நிறுத்துங்கள், இன்னும் இணை வைப்போரில் நீங்களும் ஆகிவிடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் இணை வைத்தலுக்கு இறை நிராகரிப்புக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகை விடுவதுதான். முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையே தொழுகைதான். அதனை எவன் விட்டு விடுகின்றானோ அவன் காஃபிராக விட்டான். தொழுகையை தவிர மார்க்க விஷயத்தில் எதை விடுவதனால் ஒருவன் காஃபிராகி விடுவான் என்று நபித்தோழர்கள் கருதவில்லை. எனதருமை சகோதரே சகோதரிகளே, அல்லாஹ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவிற்கு கடுமையாக எச்சரிக்கப்பட்ட தொழுகையை விடுவதன் விளைவுகளை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஷைத்தானின் சோம்பல் என்னும் வலையில் சிக்க விடாமல் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மற்றும் முஸ்லிமான நம் அனைவரையும் பாதுகாத்து தொழுகையை முறைப்படி தொழுவோனின் கூட்டத்தாருடன் சேர்த்து வைத்து நம்மை சுவனபதியில் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
பலம் கொண்டவர்கள் பலவீனமானவர்களை வீழ்த்துவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. பலவீனமானவர்கள் அல்லது எண்ணிக்கையில் குறைந்தவர்கள் பலமானவர்களை பின்னடையச் செய்கிறார்கள் என்பதுதான் அவர்களின் போர் திறனை வெளிப்படுத்தும் பதிலாக இருக்கும். அவர்களின் போர் குணத்தை வெளிப்படுத்துகிற, அவர்கள் போராட்டத்தை வெளிப்படுத்துகிற விஷயமாக இருக்கும். எண்ணிக்கையை வைத்து எதையும் முடிவு செய்துவிடக்கூடாது. மிகப்பெரிய எண்ணிக்கையில் போர்ப்படைகள் வந்தபோது முன்னால் நிற்கும் சின்னஞ்சிறிய படையை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள முடியாது என்கிற அந்த படையை மிக வேகமாக வீழ்த்தி முடிவுக்கு கொண்டு வந்த அந்த பத்ரீன்களின் ஆற்றலும் இதுதான். இதோ அந்த பத்ர் சஹாபாக்கள் பற்றி பேசுகிறார் நன்னிமா வீட்டு திண்ணையில் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செல்வனண்ணே நாங்கள் நாளைக்கு லொஹர் தொழுதுட்டு சும்மா தான் இருப்போம். அப்போ வர்றோம். எங்களுக்கு இந்த பத்ர் சஹாபாக்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நன்னிமா. அடி நல்லா இருப்பீங்களா? இதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. நான் இருக்கும்போது என்ன வாங்க, நான் சொல்கிறேன், சிறப்பாக சொல்கிறேன், வாங்க மக்கா. நாளைக்கு லொஹரை தொழுதுட்டு தஸ்பீ ஓதிட்டு இருப்பேன், வாங்க சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்குமா, போயிட்டு வரேன். திராவியா தொழுதுட்டு பத்திரமா போறிய, போயிட்டு வாங்க. நான் துவா செய்கிறேன். ஆமாம் சரி, நானும் கிளம்புறேம்மா, வாங்க. லொஹர் கழிச்சு தஸ்பீ ஓதுறேன், கரெக்டாக வந்துட்டேடி மக்கா. வாங்க 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 வாங்க. இப்போ என்ன பத்ர் சஹாபாக்கள் பற்றி சொல்ல சொன்னேன். இந்த நோம்பு நாளில் கடைசி நம்மளுக்கு 10 வருது. இப்போ தானே அவங்களுக்கு பேசாமல் நினைக்காம இருந்தோம்டா. அதை விட என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். பத்ர் சஹாபாக்களுக்காக நம்ம விழுந்து விழுந்து தொழுகணும். அவங்களுக்காக கையேந்தி கேட்கணும் மக்கா. வாங்க நான் சொல்கிறேன். இஸ்லாமிய வரலாறில் ரொம்ப முக்கியமான தீர்க்கமான போர் பத்ர் போர். 313 சஹாபாக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. 1000 பேருமா அவங்களுக்கு பலம் வாஞ்ச படையை வச்சுருந்தாங்க. அம்மா, மதினா முஸ்லீம்களுக்கு மக்கா குறைசிகளுக்கு நடந்த போர்மா அது. இந்த குறைசியை 50 பேர் 50 பலத்தோடு இருந்தாங்க. அல்லாவோட உதவியால் பெரிய பெரிய வெற்றியை இந்த சஹாபாக்க நம்ம நாயகங்க பெற்றாங்க. சவுதி அரேபியாவோட பத்ருங்கிற இடத்துல போர் நடந்துச்சுமா. நோன்பு வச்ச நிலையில் மக்கா போர் புரிஞ்சாங்க, பார்த்துக்கங்க. நோன்பு 17 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடவெத்துச்சுமா இந்த போர். மக்கள் இந்த நோம்போடோ தண்ணி தாபத்தோடோ அல்லாவோட ஈமானை கொண்டுதேன் அதுக்கு அதில் ஜெயிச்சுச்சுங்க. மனுஷன் இந்த அபிஷேகில் அந்த போரில் தான் இறந்து போனாங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம அவங்க வந்துக்கிட்டு நம்மளுக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்னாலில்லாஹி நம்ம சொல்லணும். நாமளாகத்தான் இருக்கணும் மக்கா, புரிஞ்சுக்கோங்க. நம்ம நாயகங்க கண்மணி நாயகம் நம்மளுக்கு அப்படித்தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. பத்ரு போர் தற்காப்பு நிலையில் முஸ்லீமுங்க போர் புரிஞ்ச ஒரு போர் புரிஞ்சு ஒரு சக்தி வாய்ந்த சமூகமாக நம்ம சமூகத்தை மாற்றின ஒரு திருப்புமுனை போர். இப்படி மக்கள் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து சக்தி வாய்ந்த சமூகமாக மாற்றிருக்காங்க. இங்கே 10 பிரிவாக பிரிஞ்சு நான் சொல்கிறது சரி, நீ சொல்கிறது சரி, அதுக்கு ஆதாரத்தை கொண்டா, இதுக்கு ஆதாரத்தை கொண்டா, ஒரு ஊருக்கு 4 விரும்பிட்டு பிரித்து போக ஆரம்பிச்சிருக்கு. அம்மா, இது என்ன இதெல்லாம் எதிர்பார்த்ததே இந்த அழிக்கிற மக்கள் கிடக்காக. ஒத்துமை ரொம்ப முக்கியம், அதை விடவே கூடாது. பத்ரு போரோட பாட்டை நினச்சாலே தன்னால் ஒத்துமை வந்துடும் மக்கா. இதயத்தில் நம்ம ஒத்துமையாக இருக்கணும்னு நெஞ்சுரம் கொள்ளணும். பத்ரு போரில் போரிட்ட சஹாபாக்களோட வலிமை என்ன தெரியுமா? இறை நம்பிக்கை, இறைவனோட உதவிதே. நன்மைக்கும் தீமைக்கும் இடையில நடைபெற்ற போராட்டம் அது. அமைதி மார்க்கம்ங்கிறாக போராட்டம்ன்ற போர் புரிஞ்சவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு இப்படி ஒரு சடங்கு வேற கேட்குதுங்க. அநீதி இழைச்சது, உரிமைகளை பறித்து சொந்த ஊரை விட்டே விரட்டி படையெடுத்து தாக்க வந்தவங்களை உரிய முறையில் எதிர்கொண்டு பதிலடி கொடுத்தாக. இம்புடுத்தேன் போர்க்களத்தில் போர் முடிஞ்சதும் நியாயமாக நடந்துக்கிறவாக நாயகங்க. சஹாபாக்களையும் நடந்து கொள்ள வச்சவுக கண்மணி நாயகங்க.
அவங்களுக்குண்டு நான் அரமனை கட்டி சொத்து சகதேந்து பஞ்சன மெத்தையில் தூங்கி ருசியான சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டா இருந்தாங்க. வயிற்றில் கல்லை கட்டி வெயிலில் அலைஞ்ச உம்மி நபி அவங்க. ஆமாம், இது எங்கே இந்த மக்களுக்கு நம்ம எடுத்து நம்ம சொல்லணும். சொல்லாமல் இதுக ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படியே பேசிக்கிட்டு இருக்குதுங்க. மக்கள் 4 சமாத்து 5 சமாத்துன்னு பிரிஞ்சுக்கிட்டு கிடக்குதுங்க. பதிரு போர்க்களத்தில் நின்ன மக்கள் நோம்பாளிக, உடலில் பலம் இல்லாமல் இருந்தவுங்க, பச்சை தண்ணி பல்லில் படாமல் தகிக்கிற வெயிலில் போர் விருதுண்டா சும்மாவா ஈமானில் நெஞ்சில் வச்சு விசுவாசத்தோட போர் விட்ட மக்களுக்கு அவங்க பக்கம் அல்லா இருந்தேன். இதை நாம் மனசில் வச்சுக்கிறணும். நம்பிக்கையோட அல்லாவோட அச்சத்தோட துன்பங்களை தாங்கி எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கைவிட மாட்டான்ட்டு நம்ம நினைக்கணும். இந்த ஷஹீதானாகல்ல சஹாபாக்கா அவங்களுக்கெல்லாம் சுகதாக்களுக்கு இறைவன் 5 சிறப்புகளை கொண்டு கண்ணியம் செய்கிறான். பார்த்துக்கோங்க, அந்த சிறப்பை நான் சொல்கிறேன் கேளுங்கம்மா. எந்த நபிபாரும் பெறாத ஒரு சிறப்பு அவங்களுக்கு. எல்லா நபிபார்களின் உயிர்களையும் மவுத்தின் அதிபதி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் கைப்பற்றுவாங்களாம். ஆனால் சுகதாக்கள் உயிர்களை அல்லாவே கைப்பற்றுவான். அனைத்து நபிகளுக்கு வரக்கும் மரணமானவன்னா குளிப்பாட்டுவாங்க. அவ்வாறே குளிப்பாட்டப்படுவாகன்னு சொல்கிறாங்க. சுகதாக்களுக்கு குளிப்பாட்டப்பட மாட்டாங்களாம், வெட்டுண்ட காயங்களோடையே அடக்குவாகலாம். இந்த உலகில் தண்ணி அவங்க பக்கம் தேவையாக படாதான், அல்லாவோட தண்ணி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. பார்த்துக்கோங்க, சுவனத்து தண்ணி கிடச்சிருக்கு. 3வது, எல்லா நபிமார்களும் மரணிச்ச முன்பு கபனிட்டு வாகலாம். இன்னும் நாயகர்களுக்கும் கபனிடப்படுவாங்க. ஆனால் சுகதாக்கள் கபனிடப்பட மாட்டாகலாம். அவங்க போரில் அணிஞ்சிருந்த உடைகளோடைய அவங்கள அடக்கம் பண்ணிடுவாங்களாம். 4வது, எல்லா நபிமார்களும் மரணித்த முன்பு அவங்கள மரணித்தவண்டு கூறுவாகலாம். நானும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நானும் மரணிச்சு விட்டாக்க என்னது மரணித்தவன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுகதாக்களை மரணிச்சிட்டா அவங்கள மரணித்தவன்னு சொல்லக்கூடாதான். ஒவ்வொரு இறை வசனத்திலையும் மரணித்தவன்று என்னாது என்று சொல்லியிருக்கான். பாருங்கள், இறைவனே அப்படி கூறியிருக்காங்களாம். அவங்க நம்மோடதே இருக்காங்கன்னு நம்ம வந்துக்கிட்டு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாவோட இருக்கும்போது நம்மோட தானமா இருக்காங்க. 5வது, எல்லா நபிமார்களும் மறுமை நாளில் சிபாரிசு செய்யும் உரிமை வழங்கப்படும். ஆனால் சுகதாக்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிபாரிசு செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம கண்மணி நாயகன் சொல்கிறாங்க. பார்த்துக்கங்க மக்கா, எப்படியாப்பட்ட சிறப்பு அந்த பதிரு போருண்டு. இசை வரச இணைய மாணவர்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. தந்தையின் சேமிப்பை தனக்காக்கிக் கொண்டு அவற்றை பத்திரப்படுத்த வேண்டும் என்று பெரும்பாலும் பிள்ளைகள் முடிவு செய்வார்கள், முயற்சிப்பார்கள். அப்படித்தான் இங்கும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. தென்காசி மாவட்டம் செக்கடி பகுதியைச் சேர்ந்த மிகச்சிறந்த கவிஞர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய ஆலங்கள் புகழ்பாடும் என்னும் அழகான பாடல் வரியை இசையாக்கி டாக்டர் ஜசீரா சுல்தானாவின் குரலில் பதிவு செய்து பத்திரப்படுத்தி இருக்கிறார் அவர் மகனார் செக்கடி ஹமீத் அவர்கள். இதோ அவர்களின் முயற்சியில் டாக்டர் ஜசீரா சுல்தானா பாடிய ஆலங்கள் புகழ்பாடும் என்ற இசையில்லா அழகிய பாட்டை கேட்கலாம், வாருங்கள். ஆலங்கள் புகழ் பாடும் எங்கள் அண்ணல் நபி வழி தேடு, கோலங்களுமை மாற்றும் நல்ல கொள்கைதனில் நீ கூடு. ஊரங்கும் உலகை விழிக்க வைத்தோம் நாமே, ஒழுக்கம் என்னும் உயர்வை
மணி கேளாயோ, ஆலின் விழுதே கேளாயோ, கண்ணின் மணியே கேளாயோ, கண்ணல் மொழியே கேளாயோ, ஆலங்கள் புகழ் பாடும் எங்கள் அண்ணல் நபி வழி தேடு, கோலங்களுமை மாற்றும் நல்ல கொள்கைதனில் நீ கூடு. ஒரு சதுரடி நிலத்திற்கு சண்டையிட்டு முழு நிலத்தையும் பறிகொடுத்த சகோதரர்களை நீதிமன்ற வளாகத்தில் நம்மால் பார்க்க முடியும். ஒரு இம்மி அளவேனும் மற்றவர்களுக்காக தன் செல்வத்தை விட்டு கொடுக்காத மனமுடையவர்களை பல்வேறு மருத்துவமனைகளில் பல லட்சங்கள் செலவு செய்ததை பார்த்திருப்போம். ஆனால் எதுவும் இல்லாமல் பெருமானாரின் பின்னால் அணிதிரண்டு வந்த மக்கத்து முஹாஜிரீன்களை மதினத்து அன்சாரிகளுக்கு சகோதர உறவாக்கி வைத்தார்கள் பெருமானார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட அன்சாரிகள் தங்களிடம் இருந்ததில் சரிவாதியை அப்படியே தன் புதிய சகோதரனுக்கு கொடுத்தார்கள். இதுதான் ஒரு சகோதர உறவு ஏற்படுத்தும் உன்னதம். இதோ சகோதர உறவு குறித்து திட்டுவிளை இஸ்லாமிய மாதிரி பள்ளியின் மாணவர் முகமது அசீம் பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. என் பெயர் அசீப் முஹம்மத். நான் திட்டுவிளையில் உள்ள இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். பேச போகும் தலைப்பு சகோதரத்துவம். சகோதரத்துவம் என்பது வெறும் சொல் அல்ல, அது மனிதர்களை ஒன்றாக இணைக்கும் ஒரு உயர்ந்த பண்பு. இரத்த உறவால் மட்டும் அல்லாமல் அன்பு, கருணை, மரியாதை மற்றும் புரிதல் ஆகியவற்றால் உருவாகும் உறவுதான் உண்மையான சகோதரத்துவம். நாம் ஆளும் உலகில் பல்வேறு மதம், மொழி, இனம், கலாச்சாரம் கொண்ட மக்கள் உள்ளனர். இந்த வேறுபாடுகள் நம்மை பிரிக்க வேண்டியவை அல்ல, மாறாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வாய்ப்புகள் ஆகும். சகோதரத்துவம் என்பது சிரிப்பில் மட்டும் அல்ல, துன்பத்தில் துணையாக நிற்பதிலும் உள்ளது. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்வது, தவறு செய்தால் மன்னிப்பது, வெற்றி பெற்றால் பாராட்டுவது, இவையெல்லாம் சகோதரத்துவத்தின் வெளிப்பாடுகள். ஒற்றுமை இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும், அமைதி இருக்கும் இடத்தில் வளர்ச்சி உருவாகும். இன்று சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் உருவாகுவதற்கு காரணம் சகோதரத்துவ உணர்வு குறைவாக இருப்பதுதான். எனவே ஒவ்வொருவரும் தங்களிடமிருந்து தொடங்கி அன்பும் ஒற்றுமையும் விதைக்க வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகளில் மென்மை இருக்கட்டும், நம் செயல்களில் மனிதநேயம் பிரதிபலிக்கட்டும், பிறரின் உணர்வுகளை மதித்து நடப்பதே உண்மையான சகோதரத்துவம். இறுதியாக சகோதரத்துவம் என்பது பேசுவதால் மட்டும் வளராது, அதை செயல்களில் காட்ட வேண்டும். இந்த புனித ரமலான் மாதம் நமக்கு கற்றுத்தருவது பசி, தாகம் மூலம் பிறரின் வேதனையை உணர்வது, ஜகாத் மற்றும் தானம் மூலம் உதவுவது, மனதில் இருக்கும் பகைகளை நீக்கி மன்னிப்பது. ஆகவே இந்த ரமலானில் நாம் அனைவரும் அன்பை விதைத்து ஒற்றுமையை வளர்த்து உண்மையான சகோதரத்துவத்துடன் வாழ உறுதிப்படுவோம். ரமலான் நம் இதயங்களை ஒன்றிணைத்து நல்ல மனிதர்களாக மாற்ற இறைவன் அருள் புரிகிறான். ஆமீன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம் வீட்டு பிள்ளைகளுக்கு விதவிதமான உணவு பதார்த்தங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பல சுற்றுலாத்தலங்களுக்கு அழைத்து சென்று புதிய இடங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நவீன கருவிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவியலை அறிமுகப்படுத்துகிறோம். இதுவெல்லாம் எப்படி முக்கியமோ அப்படித்தான் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு மாதத்திற்கு ஒரு புத்தகத்தையாவது அறிமுகப்படுத்திவிட வேண்டும். இதோ நூலுலகம் நிகழ்ச்சியில் மூளைக்குள் ஒரு சுற்றுலா புத்தகம் குறித்து அறிமுகப்படுத்துகிறார் உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு புக் ரிவ்யூ பார்த்துடலாமா? இந்த புக்கோட புத்தகம் ஆச்சரியப்படாதீங்க, 626 பக்கம் தான். இதை எப்படி நான் படிச்சேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல அந்த புக்கை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். டெய்லி பேசிஸில் குறிப்பிட்ட டயத்தில் அதை போய் படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி இந்த புக்கை நான் படித்தேன். இந்த புத்தகத்தோட உள்ள தகவல் களஞ்சியம் நம்மளை ரொம்ப பிரமிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் மூளையை பற்றின விரிவான நிறைய கதைகள், சுவாரஸ்யங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். இந்த புக்கோட பேர் மூளைக்குள் சுற்றுலா.
இறையன்பு அவர்கள் எழுதின புத்தகம். கிட்டத்தட்ட மூல சம்பந்தமா எதையுமே விட்டுறக்கூடாதுன்னு ஆசிரியர் நினைச்சாரோ என்னமோ அவ்வளோ விஷயங்களை சேகரித்து கொடுத்துருக்காரு. இது எல்லாமே நியூரோ சயின்ஸு அப்புறம் மெடிசன் சம்பந்தமான தகவலாக இருந்தாலும் அங்கங்கே குட்டி குட்டி கதையும் ஒரு இங்கிலீஷ் ஒரு இலக்கிய கதைகளும் சேர்ந்த ஒரு இடமா தான் நான் இதை பார்க்குறேன். புத்தர், பாரதியார், ஆதிசங்கர் இவங்க கூறின கருத்துக்கள் எல்லாமே நிஜ சம்பவங்களையும் சிலது எழுதி படிக்கிறவங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் அவர் கவனம் செலுத்தியிருக்காரு. அறிவியலே படிக்காதவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு புரிகிற வகையிலையும் ரொம்ப எளிமையாகவும் எழுதியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோபியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபோபியான்னு தமிழில் எழுதிடாம மிகை அச்சம் அப்படிங்கிற மாதிரியும் தமிழில் அதை மொழிபெயர்த்திருக்காரு. நேரங்களில் இருட்டிலையும் நம்ம பல வேலையை செய்ய முடியும். இருட்டில் நம்ம விரலால் நம்ம மூக்க தொட முடியும். ஒரு தடவை அர்ஜுனன் சாப்பிட்டு இருக்கும்போது விளக்கு அணைஞ்சிட்ட போது அப்போ அவருக்கு தோணிருக்கு, இருட்டில் நம்மளால சாப்பிட முடியுது, இருட்டில் சாப்பிடும்போது ஏன் நம்ம அம்பு எய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சானா. அதுக்கப்புறம் தான் இருட்டிலையும் குறி தவறாம அம்பெய்து பயிற்சி எடுத்தானா. பயிற்சியில எதுவுமே சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். புக்கு 2 பாகமா வெளிவந்திருக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். தெருவாய் கூட்டுவது பொதுநலத் தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு என்று ஒரு திரைப்பட பாடல் உண்டு. அப்படித்தான் சிலர் ஊர்க்கஷ்டம் தீர, பிறர் துயரம் துடைக்க அள்ளி கொடுக்கும் வள்ளல்களாக தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் வீடுகளிலோ அவர்களின் பெற்றோர்கள் கவனிக்கப்படாமல் கிடப்பார்கள். உண்மையில் பெற்றோர்களை கவனிப்பதை விட, பெற்றோர்களுக்கு உபகாரங்கள் செய்வதை விட, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை விட மிகச்சிறந்த பணி என்று இஸ்லாம் இன்னொன்றை சொல்லவில்லை. இதோ பெற்றோர்களுக்கு செய்யும் கடமை பற்றி பேசுகிறார் தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளி மாணவி ஃபாத்திமா அர்ஷியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஃபாத்திமா அர்ஷியா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். IMS நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தக்கலை. நான் பெற்றோரை பேணுதல் என்னும் தலைப்பில் பேச போகிறேன். இஸ்லாம் மார்க்கம் மனித வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை வழங்குவது பெற்றோருக்கே. அல்லாஹ்வுக்கு பின் இந்த உலகில் அதிக உரிமையுடையவர்கள் நமது தாய் தந்தையர்கள் தான். ஒரு மனிதர் நபி அவர்களிடம் நான் ஜிஹாதுக்கு செல்ல விரும்புகிறேன் என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், உன் தாய் தந்தையர் உயிருடன் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அவர் ஆம் என்று பதிலளித்ததும் நபி அவர்கள் கூறினார்கள், அப்படி என்றால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதிலே ஜிஹாத் செய். பெற்றோருக்கு சேவை செய்வது பல நேரங்களில் போர் ஜிஹாத்தை விட உயர்ந்ததாகும். தாயின் தியாகம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு தாய் தன் குழந்தையை 9 மாதங்கள் வயிற்றில் சுமக்கிறாள். பல இரவுகள் தூங்காமல் பசி, வலி, கண்ணீர் அனைத்தையும் சகித்துக் கொள்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தார், சிரமத்துடனே பெற்றெடுத்தார். அதனால் தான் நபி அவர்கள் கூறினார்கள், சொர்க்கம் தாயின் காலடியில் உள்ளது. பெற்றோரின் உபகாரத்திற்கு ஈடில்லை. நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு மகன் தன் தந்தையை அடிமையாக கண்டுபிடித்து அவரை வாங்கி விடுதலை செய்தால் மட்டுமே தந்தையின் கடனை சிறிதளவாவது ஈடு செய்தவனாகலாம்.
அதாவது நாம் எவ்வளவு சேவை செய்தாலும் பெற்றோரின் தியாகத்திற்கு முழு ஈடு செய்யவே முடியாது. முன்காலத்தில் 3 மனிதர்கள் ஒரு குகையில் சிக்கிக்கொண்டார்கள். பாறை விழுந்து வழியை அடைத்தது. அப்போது அவர்களில் ஒருவர் தன் பெற்றோருக்கு பால் கொடுப்பதில் காட்டிய தியாகத்தை அல்லாஹ்விடம் சொல்லி துவா செய்தார். அதன் விளைவாக பாறை நகர்ந்தது. இறை உதவி கிடைத்தது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, பெற்றோருக்கு செய்யும் பணிவிடை சிக்கல்களிலிருந்து விடுதலை தரும். பெற்றோரை கவனிக்காதவனின் முடிவு. நபி அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்தார்கள். தாய் தந்தையரை முழுமையில் அடைத்தும் அவர்களுக்கு சேவை செய்து சொர்க்கம் செல்லாதவன் நஷ்டமடைந்தவன். மற்றொரு ஹதீஸில், பெற்றோருக்கு பணிவிடை என்பது பணம் கொடுப்பதோடு மட்டும் முடிவதல்ல, மரியாதையாக பேசுதல், சினம் காட்டாமல் பொறுமை காக்குதல், அவர்களின் தேவைகளை கவனித்தல், அவர்களுக்காக தினமும் துவா செய்வது ஆகும். பெற்றோருக்கு செய்யும் துவா: என் இறைவா, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சஹீரா, சிறு வயதில் என்னை வளர்த்தது போல என் பெற்றோருக்கு அருள் புரிவாயாக. அல்லாஹ் நம்மை பெற்றோருக்கு பணிவிடை செய்யும் நல்ல அடியாளர்களாக ஆக்கி நல்ல முடிவை நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 அட்மிஷன் நடைபெறுகிறது. For admission, contact இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. தொடர்ந்து 5வது ஆண்டாக நடைபெற்று வரும் இந்த இசைமுரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபின்படி ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களின் இறுதி நிகழ்ச்சியாக நாளும் ஓர் நல்லதோர் பிரார்த்தனை, நாளும் ஓர் அழகான பிரார்த்தனை என்று ஒரு சிறந்த தமிழ் துவாவோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்வது வழக்கம். தொடர்ச்சியாக கடந்த 4 ஆண்டுகளாக இந்த நிறைவு பகுதியை செவ்வனே செய்து வரும் ராமநாதபுரம் மாவட்டம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளியின் மாணவி நூருல் ஜெசியா அவர்கள் இன்றைய பிரார்த்தனையை முன்னெடுக்கிறார். இசைமுரசு FM வானொலி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நான் உங்கள் நூருல் ஜெசியா, 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி, முகமதியா மேல்நிலைப்பள்ளி, சித்தார்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம். நாளும் ஒரு நல்லதொரு பிரார்த்தனை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவரையும் மன்னிப்பாயாக, அவர்களை செம்மைப்படுத்துவாயாக, அவர்களது இதயங்களிலே ஈமானையும் ஹிக்மத்தையும் உண்டாக்குவாயாக, அவர்களை உனது ரசூலின் மார்க்கத்திலேயே நிலையாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு அளித்துள்ள நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தவும், நீ அவர்களிடம் உறுதிமொழி வாங்கியதை நிறைவேற்றவும் அவர்களுக்கு தௌபீக் அளிப்பாயாக. உண்மையான ஏக இறைவனே, நீ தூய்மையானவன், உன்னையன்றி வேறு இறைவன் இல்லை. எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது செயல்களை எங்களுக்கு செவ்வையாக்கி தருவாயாக. என் ரப்பே, எங்களுக்கு அளித்த நிஅமத்து நாங்கள் நன்றி செலுத்த எங்களுக்கு நல்வாய்ப்பை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களது இபாதத்தை அழகிய முறையில் நிறைவேற்ற எங்களுக்கு சக்தி அளிப்பாயாக. எனது நாயனே, நல்லவை அனைத்தையும் உன்னிடமே கேட்கிறோம். எனது ரப்பே, நலனை கொண்டு எங்களது ஆரம்பத்தை ஆக்குவாயாக, எங்களது நலனை கொண்டே எங்கள் முடிவையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இவ்வுலகின் மூலம் எங்களது தீனுக்கு உதவி அளிப்பாயாக, தக்வாவின் மூலம் எங்களது மறுமை வாழ்விற்கு உதவிடுவாயாக. யா அல்லாஹ், வயதினால் ஏற்படும் தீங்கிலிருந்தும் நெஞ்சத்தில் ஏற்படும் குழப்பங்களில் இருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம்.
யா அல்லாஹ், நீ எங்களை வழித்தவர செய்வதிலிருந்தும், சோதனைகளின் கடுமை, துன்பம் தரும் விதி, எதிரிகளின் இழிவுபடுத்தும் பேச்சு ஆகியவற்றிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த செயல்களினால் ஏற்படும் தீங்குகளிலிருந்தும், நாங்கள் செய்ய தவறியதால் ஏற்படும் தீங்குகளிலிருந்தும், உனது அருட்கொடைகள் எங்களிடமிருந்து நீங்கி விடுவதிலிருந்தும், உனது பாதுகாப்பு மாறி போவதிலிருந்தும், திடீரென வரும் உனது சோதனைகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது செவியேற்றலின் தீங்கிலிருந்தும், எங்களது பார்வை, நாவு, இதயம் ஆகியவற்றின் தீங்கில் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசைமுரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசைமுரசு FM இணைய வானொலி 9080475780. நேர்களை, இந்திய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் வழியாகவும் தெரியப்படுத்துங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.